நமசிவாய. சிவ பக்தர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வாழ்வில் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று இந்த பதிவில் தெளிவாக கூறியுள்ளேன். முழுமையாக இப்பதிவை கேட்டு வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். என் பிள்ளையே, மனதை பதற விடாதே, பயப்படாதே. உன் உள்ளம் வீழ்ந்தால் கூட என் கரம் பிடித்து எழுப்பும் சக்தி எனக்குள்ளே இருக்கிறது. நான் உன் பக்கத்தில் இருக்கேன். உன் கண்ணீரில் நான் இருக்கேன். உன் சிரிப்பிலும் நான் இருக்கேன். நீ ஒருவேளை யாரும் இல்லை என்று நினைத்தாலும் அந்த நிழலாக கூட நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. நீ கலங்கும் போது நான் பார்த்திருப்பேனா? உன் மனதில் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே. என் அப்பன் ஈசனே என்று நீ நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா? நான் வருகிறேன் உனக்காக. நீ கேட்டதை செய்து தருகிறேன். உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். ஈசன் அடியார்களை ஈசன் கூறும் இக்கருத்தில் தங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மேலும் ஓம் நம சிவாயா என்றும் சிவாய நம என்றும் மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். வாருங்கள், ஈசனின் அருளை தொடரலாம். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை அடையும்படி நடக்க செய்வேன். நல்லதே நடக்கும். நீ கேட்பதை நான் சந்தோஷத்துடன் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக நான் பேசியுள்ளேன். அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்திருக்கும். உன்னுடைய இடம் உனக்குத்தான். அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. முகத்தில் புன்னகை எப்போதும் வைத்துக்கொள். அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் இழுக்கும். நீ எதற்காக கலங்கி இருக்கிறாய்? அப்படி எதுவும் நடந்து விடவில்லை. நீ கேட்டதை தான் செய்து கொண்டு வருகிறேன். நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை ஈசன் ஒருவனுக்கே உண்டு. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் என் அப்பன் ஈசனுக்கே உண்டு. ஈசனை நம்பினோர் வாழ்க்கையில் என்றென்றும் கைவிடப்படார். உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன். உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவாக இல்லை. எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றம் அடைந்து தவிக்கிறாய். இடையில் மாறும் எதனையும் கண்டு மஞ்சாதே. முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும். உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும். நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய். வெற்றி சில முறைதான், என்றாலும் அது மிகப்பெரிய வெற்றியாகும். ஓம் நம சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடு. நீ வெற்றி பெறுவது உறுதி. என் பிள்ளையே, மகிழ்ச்சியாக இரு. நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால், ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படாது. பின்னால் இருக்கும் கால் அவமானப்படாது. அவைகளுக்கு தெரியும், நிமிடத்தில் நிலைமை மாறும். அதுபோலத்தான் வாழ்க்கை. உன் மனதில் ஒரு நல்ல விஷயம் தோன்றியுள்ளது. அதேபோல் நல்லதையே நினைத்துக்கொள். அதற்கு தனி சக்தி உண்டு. ஈசன் என்னால் எதுவும் சாத்தியமே. ஆனால் எது உனக்கு நன்மை, எது இப்போது தேவை என நான் நன்கு அறிந்து நடத்துவேன். கூடிய விரைவில் நல்லது நடக்கும். உன் அப்பன் ஈசன் இருக்க எதற்கும் அஞ்சாதே. நீ எழுந்து நின்று என் பெயரை அழைத்தாயா? அந்த நிமிஷம் என் திருநாமம் உன் மூச்சில் கலந்து உன் கையில் விசுவாசத்தின் வாள் போடுகிறேன். உன் தடைகளை என் திருச்சுடரால் உருக்கி உன் பாதையில் ஒளியாய் நடக்க வைக்கும். வாழ்க்கை உனக்கு எதிராக திரும்பும் போது நீ தோற்றுவிட்டாயோ என்று எண்ணும் நேரத்தில் கூட நீ நினைத்த தூரம் மட்டுமல்ல, நீ நினைக்காத வெற்றிகளையும் தரவே நான் காத்திருக்கேன். நீ தலையெழுத்தை நம்பினாலும் பரவாயில்லை. அதை எழுதினதும் மாற்றினதும் அழித்ததும் நானே. என் பார்வையில் உன் வாழ்க்கை ஒரு பயணம்தான். ஆனால் உனக்கு அது போராட்டமாய் தெரிந்தால் அந்த போர்களில் என் தோள்கள் உனக்கு பலமாக இருக்கும். அதனால் தான் சொல்றேன், நமக்கென்று யாரும் இல்லை, நமக்காக யாரும் இல்லையே என்று நீ வருந்தும் அந்த ஒவ்வொரு நொடியிலும் கூட நான் இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு நொடி துளிகளும் நான் உனக்கு தந்தவை. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எப்பொழுது நீ நம்புகிறாயோ அந்த நொடி, அந்த பொழுது உன் வாழ்க்கை வசப்படும். நீ என் பிள்ளை. உன்னை விட்டு நான் எங்கும் விலகுவதில்லை. ஆனால் நீதான் நான் இருப்பதை மறந்துவிட்டு எனக்கென்று யாரும் இல்லை என்று வருந்தி அழுது துடிக்கிறாய். ஒரு நிமிடம் நினைத்துப்பார், நான் யாருக்கும் எந்த துன்பமும் இழக்கவில்லையே. அப்படி இருக்க என் அப்பன் ஈசன் என்னை எப்படி கைவிடுவார்? என்னை யார் என்ன செய்ய முடியும்? ஒரு நிமிடம் நினைத்துப்பார். உன் வாழ்க்கை அழகாகும். நான் அழகாக்குவேன். இனிமேல் எனக்கென்று யாரும் இல்லை என்று கூறி அழாதே. அப்படி நீ கூறி அழும் ஒவ்வொரு நொடியும் உன் அப்பன் ஈசனாகிய எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. நான் இருக்கும்போது என் பிள்ளை யாரும் இல்லை என்று கதறி அழுகிறானே,
என்று எனக்கு மனம் வேதனை அளிக்கிறது. நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும்போது என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் பதிலை நான் கூறுவேன். என் அன்பு குழந்தையே, நீ ஏதோ ஒன்றை நினைத்து நடக்குமோ நடக்காதோ என்று கவலைப்படுகிறாய். கவலைப்படாதே, நிச்சயம் நடக்கும். எதையும் முழுமையாக நம்ப வேண்டும். நானே நடத்தி தருவேன். நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் இன்னும் 3 மாதத்தில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது. அள்ளி அள்ளி குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய். இது என் அப்பன் ஈசன் வாக்கு. நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். என்னை மனதில் நினைத்தாலே போதும். உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் நான் உனக்கு தருவேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய நான் அருள் புரிவேன். கற்பனைக்கு எட்டாத மகிழ்ச்சி எதிர்காலத்தில் உனக்குள்ளது. மனம் தளர வேண்டாம். ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் தேவை. அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. அவர்களின் பழக்கங்கள், செயல்கள் மற்றும் உறவுகளை கவனித்து பொறுமையாக அறிந்து கொள்ளுங்கள். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். சந்தோஷமாக காத்திரு தங்கமே. வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்தது என எண்ணி ஈசனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடமிருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி திரும்ப வரும். நீ கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய். நான் உன்னுடன் எப்போதும் எங்கும் இருப்பேன். உன் மனதில் சொல்ல முடியாத சோகம் உள்ளது. அதை நீ புன்னகையால் மறைக்கிறாய். அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என நீ பொறுமை காக்கிறாய். உன் பொறுமைக்கான முடிவு நேரம் நெருங்கியுள்ளது. உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது. உனக்கு மனக்கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி அமையும். உன் மன உறுதியை பார்த்து தாங்க முடியாமல் நிறைய பேர் உனக்கு தடை செய்ய முயற்சிப்பார்கள். ஈசனிடம் கேட்டதும் கிடைக்கவில்லை என்றால் அது கிடைக்காது என்பதல்ல. அது நமக்கு தேவையான நேரத்தில் தான் கிடைக்கும். நல்லதே நடக்கும். 4 பேருக்கு உதவி செய்பவனும் 4 பேருக்கு வழிகாட்டுபவனும் நடுத்தெருவில் தான் நிற்பான் என்று சொல்வார்கள். இருப்பினும் உதவி செய்வதை தொடர்ந்து கொள். கடவுள் உனக்கு நல்ல வழியையும் உதவியையும் செய்வார். வாழ்க்கை வாழ்வதற்கே, புலம்புவதற்கு அல்ல. இந்த நாள் மீண்டும் கிடைக்காது. எனது ஆசிகள் என்றும் உனக்குண்டு. உனக்கான சரியான நேரம் வந்தவுடன் எந்த உருவத்திலாவது உனக்கு காட்சி தருவேன். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். உன் உயிருக்கு நிகரான உறவாக நினைத்தவர் இன்று உன்னை தேடி வருவார். நீ செய்த நல்லவற்றை மறந்துவிட்டு உன்னை கஷ்டப்படுத்திய அந்த உறவுகள் இன்று உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். நீ இழந்ததை காட்டிலும் அதிகமாக உன்னிடம் சேரும். உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாகிய ஈசனின் வாக்கு. வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே. எல்லாம் நான் அறிவேன். உன்னை மகிழ்ச்சியாக பார்க்கவே நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. என் மீது நம்பிக்கை வை. உனக்கு இனி மகிழ்ச்சியே கிடைக்கப் போகிறது. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த ஈசனை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நம்பிக்கையுடன் இரு என் அன்பு குழந்தையே. நீ என்னை அப்பாவாக நினைக்கும் போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்காக அமைத்து தருவேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல் பலிக்கப் போகிறது. திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரப்போகின்றன. நீ துவண்டு போகும் நேரத்தில் யாரும் துணையில்லை என நினைத்தால் கலங்காதே. ஏதோ ஒரு உருவத்தில் உனக்காக நான் வந்து சேருவேன். சந்தோஷமான நாட்கள் நெருங்கிவிட்டன. உன் எதிர்காலம் வசந்த காலமாய் அமையும். இனி உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக நடக்கும். வாழ்வில் நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை வைப்பவனே சிறந்த பக்தன். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் ஒருவர் எதையும் பெற முடியும். சிலருக்கு நீ பிடிக்காமல் இருக்கலாம். சிலர் உன் வார்த்தையை மதிக்காமல் இருக்கலாம். எங்கு சென்றாலும் உனக்கு அவமானம் ஏற்படுகிறதெனில் முதலில் நீ உணர வேண்டியது நீ ஒரு அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்பதே. உன் நல்ல மனதிற்கு ஒரு குறையும் வராது நான் இருக்கும் வரை. இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி ஆரம்பிக்கப் போகிறது. மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும். நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியால் என் மனம் குளிர்ந்தது. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு தருவேன். உன் மனதை குளிர்விப்பேன். இது ஈசனின் சத்திய வாக்கு. கடன் பிரச்சனை தீர வேண்டும் என வருத்தப்படுகிறாய் என் செல்லமே. ஒரு அகல் விளக்கில் சிவப்பு திரியிட்டு சனிக்கிழமனில தீபம் ஏற்றி வா. நீ எண்ணியபடி மிக விரைவில் வளமாக வாழ்வாய். உன் மன ஓட்டம் எனக்கு தெரியும். கவலைப்படும்படி எதுவும் நடக்காது. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். எந்த பயமும் கவலையும் இன்றி இரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே,
வந்த வினையும் வருவதைப் போல உள்ள வல்வினையும் ஈசன் என்று சொன்னால் கரைந்தோடுமே. அதை போல உன் பிரச்சனைகளையும் தீர்க்க எனக்கு ஒரு நொடி போதும். என்னை சரணடைந்தால் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். கவலைப்படாதே, நிச்சயம் நீ நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். நான் மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் உன் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறைந்து போகிறது. கொஞ்சம் அமைதியாக இருந்து பார். அப்போது அறிவாய், உன் மௌனத்திற்கும் மரியாதை கிடைக்கும். என் தங்கமே, என்னை பார்க்க வந்து விட்டாயா? இனி வரும் காலங்களில் உன்னை யாரும் கலங்க விட மாட்டார்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய். நீ என்னை நம்பி வந்தாய். உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தியே காட்டுவேன். உன் நம்பிக்கை வீணாகாது. உனது கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறப்போகிறாய். சந்தோஷமாக இரு. நற்செய்தி வந்தே தீரும். உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. இது என் வாக்கு. உன் வாழ்க்கையில் நிச்சயம் வலிக்கும். உன் மனதை குழப்பும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். இதனை மனதில் சொல்வதோடு நிறுத்தாமல் மன நிம்மதியாக இரு. உன் மாற்றத்தை பார்த்து நான் மகிழ்கிறேன். என் செல்லமே, முன்பெல்லாம் மனச்சோர்வாக பயத்தோடும் இருந்த நீ இப்பொழுது என் இருப்பில் தைரியமாய் நிற்கிறாய். இதுவே என் விருப்பம். இதுவரை உன் மனத்தில் இருந்த வலி, துக்கம், தோல்வி ஆல் முடிவுக்கு வருகிறது. நீ என்னிடம் வார்த்தை பேசு, தினமும் பேசு. அப்போது நீயே உணரும் உனக்குள் ஏற்படும் மாற்றங்களை. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை தள்ளுவதற்காக அல்ல, உன்னை தைரியசாலியாக மாற்ற வந்தவை. உன் மனதில் இருக்கும் ஆழ்ந்த கனவுகளை யாராலும் நிராகரிக்க முடியாது. ஏனெனில் என் அருள் அவற்றை நிஜமாக்கும். இல்லையே என்று எண்ணாதே. உன் வினை தீரும் வரை உன்னை என் ஆலயத்திற்கே வரவழைத்தேன். அனைத்து வினைகளும் விரைவில் தீரும். நீ எண்ணியது அனைத்தும் உன்னிடம் சேரும். நல்லவராக நடிக்க எல்லோரும் முடியும். ஆனால் நல்லவராக வாழ் என் குழந்தைகளால் மட்டுமே முடியும். என் கருணையால் என் கண்முன் அவர்கள் வாழ்க்கையின் உச்சத்தை அடைவார்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ யாரையும் தேட வேண்டிய அவசியமில்லை. எதையும் தேட வேண்டியதில்லை. இனிமேல் அனைத்தும் உன்னை தேடி வரும். இது உன் பொற்காலத்தின் ஆரம்பம். ஓம் நமச்சிவாய் என்று சொல்லி உங்கள் இனிய காலையை தினமும் தொடங்குங்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் மொழியாக இருக்கும். நான் ஏற்கனவே உனது வாழ்க்கையில் முக்கியமான அனுபவங்களை தந்துவிட்டேன். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழவும் உயரவும் நீ கற்றுக்கொள். நீ செய்ய வேண்டிய பணி இன்னும் நிறைய உள்ளது. அதில் கவனம் செலுத்து. மீண்டும் மாயைகளின் பின்னால் சென்று உன் உண்மையான பாதையை தவறவிடாதே. உன் சிக்கலான காலம் முடிந்துவிட்டது. இனி நீ எதிர்பாராத அதிசயங்களை அனுபவிக்கப் போகிறாய். நல்லதே நடக்கும். என் பிரார்த்தனைகள் நிறைவேற சில நேரம் ஆகலாம். ஆனால் நீயை நம்பிய என் நம்பிக்கையும் உன் பக்தியும் ஒரு நாளும் வீணாகாது. உன் துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் வைத்துவிடு. நீ நிம்மதியாக இரு. உன் துன்பங்களை துரத்தி நான் ஒளியாய் வருகிறேன். நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய். ஒவ்வொரு நாளும் வெற்றியுடன் நீ வாழப்போகிறாய். தைரியமாக இரு. உன் வீட்டு வாசலுக்கு நான் வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எல்லாமே வெற்றிதான், மகிழ்ச்சிதான். நான் காரணமின்றி வழிகளை தரமாட்டேன். வழிகளை தரும்போது வழிகாட்டாமலும் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு. உன் தவிப்பிற்கான பலனை நீ விரைவில் பெறுவாய். இப்பொழுது நான் கூறுவதை உன் மனதில் நிறுத்து. எந்த துன்பம் வந்தாலும், எத்தனை தோல்வி வந்தாலும், எனக்கென்று யாரும் இல்லாத சூழ்நிலை வந்தாலும் என் அப்பன் ஈசன் என்னுடன் இருப்பார் என்று எந்த நொடி அந்த சனம் உன் கண்முன் எந்த வடிவிலாவது வந்து நான் நிற்பேன். இது என் சத்திய வாக்கு. கலங்காதே, நான் இருக்கிறேன். உனக்காக தோழனாய், தந்தையாக, தெய்வமாக, நிழலாக, உயிராக நான் இருக்கிறேன். உன் தூய்மை உள்ளத்தை நான் அறிவேன். தற்சமயம் நடப்பதை நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே. என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பலவற்றை இழந்திருக்கிறாய். ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்க நான் உன் அருகில் வந்திருக்கிறேன். இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய். ஈசன் இருக்க பயமேன்? ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்தேன். நீ தினமும் யோசிப்பதில், மன அழுத்தத்தில் நாள்களை கழிக்கிறாய். உன் மனம் அமைந்தாலேதான் உனக்கான நன்மைகளை உணர முடியும். சிலருடைய நிலைமையை நான் அறிவேன். விரய செலவுகள், எதிர்பாராத பிரச்சனைகள் உன் கையிருப்புகளை கரைத்து விடுகிறது. முன்பே நான் கூறினேன், கையில் பணம் வரும்போது ஒரு சிறிய பங்கை மிகச்சிறிய அளவிலாவது தானம் செய்ய வேண்டும் என்று. கவலைப்படாதே, நான் மீண்டும் உனக்கு வாய்ப்பு தருவேன். இந்த முறை மறவாமல் சிறிதேனும் தானம் செய். இங்கு எதுவும் உன்னுடையது அல்ல.
அனைத்தும் என் சொத்துதான். அதை உணர்ந்தால் பெறுவதோ இழப்பதோ உன்னை பாதிக்காது. இப்பொழுது உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை எனினும் நல்ல மனம் இருந்தால் போதும். நீ இழந்ததை விட அதிகமாகவே பெறுவாய். நம்பு, நிம்மதி பெறு. நான் ஒரு முறை மனதார நீ என்னை நினைத்தால் போதும். நான் உனக்கு துணையாக நிற்பேன். நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் காட்சியாக இருப்பேன். கனவிலும் உன்னை காப்பேன். உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை ஒரு அற்புதம் மூலம் விரைவில் தரப்போகிறேன். நல்ல முடிவை தருவேன். தற்போதைய நிலையை பற்றி கவலைப்படாதே. அனைத்தும் மாறப்போகிறது. நான் மாற்றுவேன். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகிறது. ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் நீ திகைப்பாய். இது என் சத்தியம். நீ போதுமான அளவு காத்திருந்து விட்டாய். இனி எதற்காகவும் எங்கேயும் நீ காத்திருக்க வேண்டியதில்லை. நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன். இது என் சத்திய வாக்கு. நீ என் குழந்தை, நான் உன் தந்தை. இதை அறிந்து உரிமையோடு பேசு. உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் இருக்கிறேன். பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றும் வல்லமை ஈசனுக்கே உண்டு. கடந்த நாட்கள் உன்னை கலங்க வைத்திருக்கலாம். ஆனால் இனி வரவிருக்கும் நாட்கள் உன்னை வாழ வைக்கும். பிடிவாதத்தை விட்டால் இறைவன் பிடித்ததை கொடுப்பான். அவன் போக்கில் சென்றால் சற்று ஏற்ற இரக்கம் இருந்தாலும் முடிவை சுகமாக எழுதுவான். யோசிப்பவர்கள் முடிவெடுப்பார்கள். அதிகம் யோசிப்பவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். சிலர் யதார்த்தமாக சொல்வதுதான் சிலருக்கு உபதேசமாக இருக்கும். சிலர் உபதேசமாக சொல்வதுதான் பலருக்கு யதார்த்தமாக இருக்கும். வழி கண்டவர்களுக்கு மட்டுமே வார்த்தைகளின் ஆழம் புரியும். காலை எழுந்தவுடன் சிவனையும் சத்தியத்தையும் நினைவில் கொள். நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சுக்கு நன்றி சொல். சதா சர்வ காலமும் அவர்களது தயவால் தான் நாம் வாழ்கிறோம். இப்படி செய்து விட்டார்களே என்று கோபப்படுவதை தவிர்த்து, இன்னும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்படுகிற மனநிலைதான் பக்குவம். நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்தால் தடைப்பட்டதும் நடக்கும். நினைப்பின் வலிமை அபரிமிதமானது. சிறிது நேரம் எதுவும் செய்யாமல் அமர்ந்தால் கூட வெறுப்பாக இருக்கும். ஆனால் பல மணி நேரம் தவம் செய்பவர்களுக்கு அவர்கள் ஆன்மா இறைவனுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். அதனால நேரம் போவது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் உயிரோட்டமாக இருக்கிறார்கள். மனம் வெறும் உலகியல் சார்ந்தது. அது சிந்திக்கும் பொழுது சடத்தன்மையில் இருக்கும். அதனால் தான் வெறுப்பாகிறது. இறைவனை நினைத்து ஆன்மஸ்வரூபமாக இருப்பதே உயிரோட்டம். நீங்கள் விருப்பப்பட்டு விட்டால் எதை இழந்திருந்தாலும் திரும்ப கொடுப்பார். மறுபிறவி கொடுத்தேனும் கேட்டதை கொடுப்பார். பிறப்பே வேண்டாம், உன் அன்பு போதும் என்பவருக்கு அவரையே கொடுப்பார். இருப்பதை கொடுத்து விட்டால் அதனினும் பெரியதை கொடுப்பான். இருப்பதை கொடுக்க தயங்கினால் அவனும் காலம் தாழ்த்தி விளையாடுவான். தயக்கமில்லா நம்பிக்கையே அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம்தான் அசையாத நம்பிக்கையாய் மாறும். நம்புங்கள், அனைத்தும் நடக்கும். நான் என்ற ஆணவமும் மற்றவர் என்ற அலட்சியமும் இல்லாமல் இருப்பதே நடுவுநிலை. வாழ்க்கையில் இருள் காலம் வந்தால் ஒளி தேவைப்படும். அப்பொழுது மின்விளக்கு மெழுகுவர்த்தி போல நம்மை நேசிப்பவர்கள் சிறு ஒளியை தருவார்கள். ஆனால் முழு இருளை நீக்க பூரண சூரிய ஒளிதான் தேவை. அந்த இறைவன் நிச்சயம் ஒரு நாள் அந்த சூரிய ஒளியாக வந்து விடுவான். மனது பல எண்ண ஓட்டங்களில் இருந்து வேறொரு நிலையை அடைய ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடம் தேவை. தியானம் செய்தால் அந்த 24 நிமிடம் குறையாமல் செய்யுங்கள். அதுவே பலன் தரும். நான் உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். எதையும் தனியாக எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் உன் பலத்தின் வலிமை தெரியும். வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர வேண்டாம். ஈசன் முன்னே உன் மன வலிமையை அதிகரித்துவிட்டு பிறகுதான் வேண்டுதலை நிறைவேற்றுவார். கஷ்டம் தெரியாமல் வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கிறார்கள். எதிர்காலத்தில் கஷ்டத்தை எதிர்க்க துணிவில்லாத பிள்ளைகளை நாமே உருவாக்குகிறோம். இப்படி நடந்துவிட்டதே என்று நினைத்தால் துன்பம். இறைவன் எப்படி நடத்தினார் என்று நினைத்தால் நிம்மதி. வாய்விட்டு சொல்ல முடியாத வாழ்க்கையை பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்புங்கள், நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள். ஏனெனில் நம்பிக்கை என்பது ஒளி சார்ந்தது, சந்தேகம் இருள் சார்ந்தது. உலகில் உயர்ந்தவர்கள் யார்? இளமை கடந்த பினும் மனைவியை நேசிக்கும் கணவன், நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி. உண்மை எது என உணராமல் கோபத்தில் உன்னுள்ளிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனை தரும். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள். விழுந்தாலும் மீண்டும் எழுவது முக்கியம். பொறுமைதான் உண்மையான சக்தி. தவறுகளை பாடமாக கொண்டு முன்னேறு. சில விஷயங்களை விட்டு விடுவது அமைதிக்கான வழி. எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும் போது அமைதி அதிகமாக இருக்கும். அதிர்ச்சி தரும் தருணங்களும் உன்னை வளர்க்க உதவும். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான அடிப்படை. உண்மையான மகிழ்ச்சி வெளியிலிருந்து கிடைக்காது, உன்னுள்ளிருந்தே வரும்.
தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவே புத்திசாலித்தனத்தின் அடையாளம். உன் சிந்தனைகள்தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எளிதில் கிடைப்பது நிலைக்காது, நிலைக்கும் ஒன்று எளிதில் கிடைக்காது. நேரத்தை வீணாக்குவதை விட தவறுகளில் இருந்தும் ஏதாவது கற்றுக்கொள். தனியாக நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக்கொள். அதை கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன் ஈசன். நீ கவலைப்படாதே மகனே, மகளே, அப்பன் சிவன் நான் இருக்கேன். உன்னை எப்போதும் தனியாக விட மாட்டேன். கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக்க முதலில் துண்டு துண்டாக உடைப்பார். என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதல் நீ மட்டும்தான். என் அப்பன் ஈசனே, சிவாயணம் என்ற அஞ்செழுத்தில் சகல சக்தியும் பாவ விமோசனமும் உள்ளது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட தகாத வார்த்தைகளே பேசப்படும். இருப்பது சிவன் கொடுத்தது, இல்லாதது இன்னும் வரப்போகும். உலகமே கெட்டது செய்தாலும் நீ ஒருவன் எனக்கு நல்லது செய்தால் போதும். துன்பம் வந்தாலும் மரணம் தீர்வில்லை. அதற்கு மாறாக இறை பயணம் மேற்கொள், முக்தி அடைவாய். போதைக்கு நான் அடிமை இல்லை, ஆனால் என் சிவனுக்கு நானே அடிமை. தன் சுய லாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதை அனுபவிப்பார்கள். உனக்காக யாரும் இல்லை என நினைத்து விடாதே. அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது. என் கண்ணை உற்று பார்த்து உன் விருப்பத்தை நம்பிக்கையோடு சொல். நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன். யார் உன்னை ஒதுக்கினாலும் கவலைப்படாதே. அப்பன் ஈசன் இருக்கிறார், அது போதும். அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும்? நீ மனம் சோர்ந்து நிற்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யாரும் இல்லை என நினைக்காதே. நீ தனியாக இல்லை, நான் பக்கபலமாய் இருக்கேன் என்பதை மறக்காதே. எமனே பயம் கொள்ளும் சிவன் என் உள்ளே இருக்க எதற்காக நான் அஞ்ச வேண்டும்? உனக்கு துணை நின்றவனை விட்டுவிடாதே. ஒரு நாள் அந்த நன்றி மறந்தது பாவமாகிவிடும். அதை எங்கு போனாலும் கழுவ முடியாது. கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது நிலைத்திருக்காது என்பதை புரிந்து வாழ பழகு. உன் மனம் தடுமாறுகிறது என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்தால் அது உன்னை மேலும் சுழற்றும். ஆனால் அதை விடுதலையாக சரியான பாதையில் திருப்பினால் அதுவே உன்னை உயர்த்தும். மனம் குதிரை போல துள்ளி போகிறது என்று சொல்கிறாயா? அந்த குதிரைக்கு ஆடம் கட்ட முயற்சிக்காதே. மாறாக அதற்கு ஒரு இலக்கு கொடு. இலக்கில்லாத மனமே அலையும். உன் சிந்தனை உலக விஷயங்களில் அடிபட்டு விழுகிறதா? கவலைப்படாதே, அவையெல்லாம் காற்று போல வரட்டும். ஆனால் நீ எந்த ஒளியில் நின்றிருக்கிறாய் என்பதே முக்கியம். மனம் பதற்றமடைந்தால் உட்கார்ந்து மூச்சு விடு. மூச்சோட்டத்தோடு ஓம் நமசிவாய் என சொல்லு. அதுதான் உன் குதிரையின் கட்டுப்பாட்டு கயிறு. உலகம் உன்னை இழுக்குமா? பரவாயில்லை. ஆனால் நீ உன் உள்ளத்தை இறைவன் பாதத்தில் அடிக்கடி கொண்டு வருகிறாயா? அதுதான் உண்மையான சமாதானம். பக்தனே, மனதை அடக்குவதில்லை, அதை உருமாற்ற வேண்டும். உன் மூச்சோட்டம் உள்ளவரை இது உன் செயலாக இருக்கட்டும். எண்ணங்கள் வரும் செல்லும், ஆனால் நீ எந்த அடிப்படையில் நிற்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. நீ யாரும் இல்லை, நீ எதுவும் இல்லை, நீ சிவனாகவே இருக்கிறாய். உன்னுள் அமைதி வேண்டுமா? எனது திருநாமம் உன் உள்ளத்தை நிரப்பட்டும். அதுவே உன்னை வழிநடத்தும். நீ பதற்றத்தோடு இங்கு வந்தாய், ஆனால் இப்போது என்ன உணர்கிறாய்? உன் மனம் கனல் போல எரிகிறதா அல்லது சந்திரன் போல அமைதியாகிறதா? நீ இப்போது உணரும் அந்த அமைதியே என் அருள். பக்தி உடைய என் அருமை அடியாரே, உன் உள்ளத்தில் ஓடும் இந்த காற்று புயலை நான் உணர்கிறேன். கடந்த காலத்தின் நினைவுகள், எதிர்காலத்தின் குழப்பங்கள், இவைகள் உன் மனதை கசக்குகின்றன. ஆனால் நினைவில் கொள், நீ எனது பக்தன். உன் மனதில் புயல் எழும்பினாலும் என் திருவடியை பற்றிக்கொள். பக்தா, மனம் என்பது ஒரு இளம்பறவை. அது நினைவுகளின் வானில் ஆற்றலுடன் பறக்கும். ஒரு சில நினைவுகள் இனிப்பாக இருக்கும், சில நினைவுகள் துன்பமாக இருக்கும். ஆனால் நீ மனத்துடன் பயணம் செய்யாதே. மனதை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தி உண்மையான நீயை தேடு. மௌனம் நீ முழுமையை காணும் பாதை. வார்த்தைகள் அதிகம் பேசும்போது மனமும் அதனைப் போலவே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆன்மீக செழிப்பு உன்னை சேர வேண்டுமெனில் தினமும் சிறிது நேரம் மௌனமாக இரு. அந்த மௌனத்தில் என் திருநாமத்தை மனதுக்குள் ஜபி. ஓம் நம சிவாய என உன் மூச்சுடன் சேர்த்து உச்சரித்து பாரு. உடலிலும் மனதிலும் ஒரு நிம்மதி பொங்கும். பக்தா, மனம் எப்போதும் வழி தவறி ஓடிவிடும். ஆனால் உன் குறிக்கோள் தெளிவாக இருக்கட்டும். நீ எதற்காக பிறந்தாய்? இவ்வுலக வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பணிபலனை நினை. என் திருவருளால் உன் பாதை தெளிவாகும். உன் மனதின் வேகம் குறைய வேண்டும் என்றால்
பிறருக்காக வாழ்ந்து பாரு. அன்னதானம் செய். துன்பத்தில் இருக்கும் மனிதருக்கு உன் அருள் கைவிடாதே. சேவை மனதை மென்மையாக்கும். எப்போதாவது மனம் சோர்ந்து விட்டால் நினைவில் கொள், நீ என் பக்தன். துன்பம் ஒரு கனலாய் துளைக்கும் போது நான் உன் மார்பில் என் கரத்தை வைப்பேன். நீ சோர்வடைந்தாலும் என் திருநாமம் உன்னை உயர்த்தும். சிவாய நம என உன் மூச்சுடன் சொல்லு. அது உனது வேகமான மனதை மெதுவாக மாற்றும். உன் மனதில் வீசும் புயலை அடக்க நீ யார் தெரியுமா? நீயே சிவனாக இருக்கிறாய். உனக்குள் சிவம் உரைகிறான். அவனை உணர்ந்தால் உன் மனம் ஆழமான அமைதியுடன் ஓய்வெடுக்கும். ஓம் நம சிவாய. நீ நினைவில் கொள், உன் மனதை வெல்லும் சக்தி உனக்குள்ளேயே இருக்கு.